Hello guys, welcome to my channel. இந்த வீடியோ மீஷோல இருந்து சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான். இது வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும். இது வந்து டிராயர் ஆர்கனைசர். நம்ம வந்து பீரோல கபோர்ட்லலாம் வந்து குட்டீஸ்ங்களோட இன்னர் ட்ரெஸ் அண்ட் ஸ்கூல் டை சாக்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா டிராயர்ல ஆர்கனைசர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது வந்துட்டு பென்சில் பேனா அந்த மாதிரி எது வேணாலும் நமக்கு யூஸ் ஆகுதோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காவே குவாலிட்டியாவே இருக்கு. செட் ஆஃப் 4 வருது. 4மே வேற கலர்ல இருக்கு. குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு. நான் வந்து மெயினா பசங்களோட ஸ்கூல் டை அண்ட் சாக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டும் நல்லா இருக்கு. குவாலிட்டி வைஸ் சூப்பரா தான் இருக்குது. இதுல வந்து 12 கப் போல நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஆனா இதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல சின்ன கப்பு மட்டும் தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பெரிய கப்பா இருந்தா வந்து வைக்க முடியாது. மற்றபடி குவாலிட்டி சூப்பரா இருக்கு. வேணுங்கிறவங்க தாராளமா வாங்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். பாக்குறதுக்கு அப்படியே பென் குயின் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பாத்ரூம்ல வந்து பிரஷ் பேஸ்ட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ரிமோட் வச்சுக்கலாம். இல்ல போன் வந்து வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதத்திலயும் வந்து யூஸ் ஆகும். பின்னாடி வந்து இதே மாதிரி நம்ம செவுத்துல வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம செவுத்துல ஒட்டிட்டு இதை வந்து நம்ம மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரா ஃபிட் ஆயிக்கும். நான் வந்து ஏசி ரிமோட்டை தேடுறதே எனக்கு ஒரு வேலையா இருக்கும். ஸோ அதை வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். அடுத்த என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிங்க்ல வந்து வேஸ்ட் குப்பையெல்லாம் வந்து ட்ரைன் பண்றதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சேன். இதையுமே வந்து வாங்கியாச்சு. இதை வந்து நம்ம சிங்க்ல ஏதாவது ஒரு கார்னர்ல வந்து ஃபிட் பண்ணிட்டு இதை மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் வர குப்பையெல்லாம் வந்து நம்ம தண்ணியோட இதுல ஊத்தி வச்சிட்டோம்னா தண்ணி மட்டும் கீழே போயிடும். குப்பையெல்லாம் இதுல வந்து ட்ரைன் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இதுவுமே வாங்கியிருந்தேன். இதுவுமே சூப்பரா தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கிச்சன் ரோல் ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுல வந்து நம்ம ரோல் மாட்டி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப நாளா வாங்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ புது வீட்டுக்கு வந்தோம்னா ஒன்னு வாங்கணும்னு வந்து பிளான் வந்திருக்கு. அதே மாதிரி ஒன்னா வந்து வாங்கிட்டும் இருக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். வந்து இது வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அழகா கியூட்டா குட்டியோண்டா வந்து கிளாஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து செட் ஆஃப் 2 இருக்கும். இதுல வந்து மணி பிளான்ட் இது மாதிரி கிச்சன்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பரவாயில்ல, அதுவுமே உடையாம சூப்பரா வந்து ரேப் பண்ணி கொண்டு கொடுத்துருந்தாங்க. சூப்பரா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வால்பேப்பர் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இது வந்து நான் கிச்சன்ல எதுலயும் யூஸ் பண்றதுக்காக வாங்கல. ரூம்ல வந்து ஒரு சின்ன கபோர்டு ஒன்று இருக்கு இல்லையா, பழைய வீட்டுல நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த கபோர்டு, அது வந்து ரூம்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கு. ஸோ இதை வச்சு ஒட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஆனா இது வந்து ஷைனிங்கா இருக்கும்னு பார்த்தேன். பட் மேட் பினிஷா இருக்குது. ஒரு மாதிரி லெதர் தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி ஒட்டி பார்த்தாதான் எப்படி இருக்குன்றது தெரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கபோர்டு ஆர்கனைசர் தான். நம்ம வந்து பீரோ அண்ட் ஓப்பன் ஷெல்ஃப் இல்ல கபோர்டு இதுல வேணாலும் நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பனா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து உள்ள இந்த மாதிரி இந்த அட்டையை வச்சு அப்படியே ஸ்டிஃபா வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் செல்ஃப் வச்சிருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இதுல வச்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் செல்ஃப்ல இருக்கும்போது அழுக்காகாம இருக்கும். ஸோ அதனால வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி கபோர்டு அண்ட் பீரோ எதுக்கு வேணாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 2 வரும். இது வந்து வாஷ் பண்ண முடியாது. உள்ள வந்து ஒரு அட்டை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு வேணாட்டா நம்ம அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கிளாத் ஆர்கனைசர் தான். இது வந்து ஆனால் வாஷபிள் தான். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 7 கிரேடாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதை மாதிரி வந்து ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கபோர்டில் வந்து இப்படி இழுத்துக்கிறதுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நமக்கு வேணாம் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம ஒரு இடத்துல கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து ஒரு கிளாத் ஆர்கனைசர் தான். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செட் ஆஃப் 2 வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவும் குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இது வந்து வாஷ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து வாஷ் பண்ண முடியாது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இதை மாதிரி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும்போது உள்ள இருக்க பொருளும் வந்து வெளியில தெரியாது. அந்த அளவுக்கு தூசியும் ஆகாது. அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் ஆஃப் 2
வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட்டுக்கு ஒருத்தான ப்ராடக்ட்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஃபேஷியல் ரோலர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஐஸ் கட்டியாக கிடைக்கும். அதை வந்து நம்ம ஃபேஸ்க்குலாம் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக இதை வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சஃபி குட்டிக்காக தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீழே விழுந்து வாரிட்டு வரான். ஸோ அவனுக்கு வந்து இதை வச்சு நம்ம மசாஜ் பண்ணிவிட்டால் ரத்த கட்டு இது மாதிரிலாம் வந்து சீக்கிரம் வந்து போயிடும். அதுக்காக தான் மெயினாக வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கிராஃப்ட் திங்ஸு. இது வந்து மிரர் ஒர்க்கு இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிராஃப்ட் இது மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெஸ்லாம் பிளெயினாக இருந்துச்சுன்னா இந்த மிரர் வச்சு நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து செட்டப் 12 வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். குட்டி குட்டி ஸ்டோனாக இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அது வந்து செட்டப் 12 வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கவர் தான் வந்து வாங்கினேன். மெயினாக வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள். ஏன்னா ரிமோட் எல்லாம் வந்து ரொம்ப வீணாகுது இந்த பசங்க கையில் மாட்டிக்கிட்டு. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இது வந்து செட்டப் 3 வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஒன்று பெரிய ரிமோட், ஒன்று சின்ன ரிமோட், ஒன்று வந்து ஏசி ரிமோட். ஸோ மொத்தம் செட்டப் 3 வந்து இருக்குது. ஸோ இதுவுமே குவாலிட்டி சூப்பராக தான் இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர்லேயே இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் அண்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆணி அடிக்க முடியாத வீட்டிலலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு தான். நம்ம வாலில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும். நம்ம வந்து எது வேணுமோ இதில் வந்து மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரெண்டல் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆணி அடிக்காமல் எதெல்லாம் மாட்டணும்னு நினைக்கிறோமோ, அதாவது லைட் வெயிட்டாக இருக்க பொருட்கள்லாம் மாட்டி வைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து செட்டப் மொத்தம் 10 இருக்கும். ஸோ இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, இது தாங்குமா வெயிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இன்னும் நான் இதை யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஷார்ட்ஸ் வீடியோவில் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் வாங்கியிருக்க பொருள் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டேன். எல்லா பொருளுமே குவாலிட்டியும் சூப்பராக தான் இருக்குது. ஆன்லைனில் வாங்கும்போது பொருள் எப்படி இருக்குமோன்னு வந்து சில பேர் யோசிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதை தான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதனோட ரேட் எல்லாமே நான் வந்து சைடில் டேக் பண்ணியிருக்கேன். இதனுடைய கோட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சில நேரங்களில் ரேட்டு வந்து அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருக்கலாம். ஸோ நான் டேக் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.